முன்பிருந்த வீடியோக்களில் இந்த காண்டிடாட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்முறை டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் டிஎம்இ முறைகளில் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இந்த வீடியோவில் குறிப்பாக டிஎம்இ முறையில இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற செயல்முறைய டெமோவா பார்க்கிறோம். இந்த பதிவு செயல்முறை டிஎம்இ டைப்ரைட்டர் மேனுவல் மோட் பயன்படுத்தப்படும் அனைத்து தேர்வுகளுக்கும் பொதுவாக பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், அக்கவுண்டன்சி போன்ற தேர்வுகளிலும் இதே செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த டெமோவில் நாம் டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் தேர்விற்காக பதிவு செய்வதை பார்க்கிறோம். முதலில் அவைலபிள் எக்ஸாமினேஷன்ஸ் பகுதியில் உள்ள டைப்ரைட்டிங் பகுதியை திறந்து தமிழ் டைப்ரைட்டிங் ஜூனியர் என்பதை தேர்வு செய்கிறோம். அதன் பிறகு எக்ஸாம் மோட் ஆக டிஎம்இ டைப்ரைட்டர் மேனுவல் என்பதை தேர்வு செய்கிறோம். பின்பு என்ரோல்மெண்ட் டைப் பகுதியில் இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை தேர்வு செய்கிறோம். இந்த முறையில் அப்ளிகேஷன் ஃபீ மற்றும் எக்ஸாம் ஃபீ இரண்டையும் நிறுவனம்தான் செலுத்தும். அதாவது தேர்விற்கான முழு கட்டணமும் நிறுவனம் மூலம் செலுத்தப்படும். இப்போது ஆஃப்ரோவல் நம்பர் அல்லது நிறுவனம் பெயரை டைப் செய்து பட்டியலில் இருந்து சரியான நிறுவனத்தை தேர்வு செய்கிறோம். கீழே காட்டப்படும் கட்டண விவரங்களில் முழு கட்டணமும் நிறுவனம் மூலம் செலுத்தப்படும் என்று தெளிவாக காணலாம். அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்பதைச் சரிபார்த்து ப்ரொசீட் டு ரெஜிஸ்டர் என்பதை கிளிக் செய்கிறோம். பதிவு விவரங்கள் ரிவ்யூ ஸ்கிரீனில் காட்டப்படும். கோர்ஸ் நேம், எக்ஸாம் மோட், என்ரோல்மெண்ட் டைப், இன்ஸ்டிடியூட் நேம், அப்ரூவல் நம்பர், முகவரி மற்றும் தொடர்பு விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை மீண்டும் சரிபார்க்கிறோம். அனைத்து தகவல்களும் சரியாக இருப்பதை உறுதிப்படுத்திய பின் கன்ஃபர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை கிளிக் செய்கிறோம். இதன் மூலம் உங்கள் பதிவு தேர்வு செய்யப்பட்ட நிறுவனம் நோக்கி அனுப்பப்பட்டுள்ளது. பதிவு நிலை குறித்து மாணவர் தொடர்புடைய இன்ஸ்டிடியூட்டுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி.